என்னுடைய அருமையான நண்பர் மிஸ்டர் மோகன் அவருக்கு ஃபஸ்ட்டு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். என்ன காரணம்னா மாருதி சேவா வந்து கோலத்தூரில் இருக்குன்றது ஒரு இன்ட்ரடக்ஷனே வந்து அவருடைய நண்பர். என் பொண்ணு வந்து 10th பாஸ் ஆகல, ஒரு 2 சப்ஜெக்ட் பாஸ் பண்ணால் என்னுடைய அருமை நண்பருடைய மனைவி வந்து வீணா அவர்கள் இங்கே வந்திருக்காங்க. கொஞ்சம் நீங்கள் அவரும் அவங்க ஃபேமிலிக்கு ஃபஸ்ட்டு நான் நன்றி சொல்லிக்கிறேன். மோகன் சார் வந்து ராமலிங்க ஐயாவுக்கு அப்போ வந்து மேடம் பார்த்து ஃபஸ்ட்டு உஷா மேடம் பார்த்து எல்லாம் டிஸ்கஷன் பண்ணி என் டாக்டர் வந்து 10th ஃபெயில் ஆனவங்க ஒரு பெண் குழந்தை வந்து 10ஆம் கிளாஸ் ஃபெயில் ஆகிடுச்சுன்னா அப்பாவுக்கு வந்து எவ்வளோ நல்லா அதுவும் அந்த கொரோனா டைமில் வந்து எக்ஸாம் அப்ளை பண்ண முடியல, என்ன ஸ்டெப் எடுக்கணும் என்ன பண்ணணும்ன்றதே தெரியாமல் ரொம்ப தவிச்சுட்டு ரொம்ப மன உளைச்சலே இருந்தது. சொல்ல போனால் ஃபேமிலி எல்லாரும் ரொம்ப அப்செட். இப்போ சாரோடைய இன்ஃபர்மேஷன் கிடச்சிருது. ஒரே நாள் ஒரு 1/2 hour தான் டைம் எடுத்தார் சார். என்னோட குழந்தைய பற்றி க்ளீனாக அனலைஸ் பண்ணி ஒன்றும் பிரச்சனை இல்லை சார், ஒரு 3 months கண்டினியூவாக ஒரு சின்ன கோச்சிங்லாம் போட்டு அவங்க எப்படி அடுத்த ஸ்டெப்புக்கு நான் எப்படி வந்து என்னோட பொருள் பண்ணேன். இன்னும் சுத்தமாக என் மேலேயே நம்பிக்கை போயிடுச்சு. சரி சார் சொன்ன உடனே அடுத்த கட்டம் நடந்துட்டு நான் கிளாஸ் ஜாயின் பண்ண வச்சு மேடமும் சாரும் உஷா மேடம் அப்போ அவங்க தான் ஃபஸ்ட் இன்ட்ரடக்ஷன் த்ரூ உஷா மேடம் மூலமாக 3 சப்ஜெக்டில் ஒரு சப்ஜெக்ட் எழுதுவேன். ஒரு சப்ஜெக்ட் வந்து கரெக்டாக அந்த செமிஸ்டர் அந்த அக்டோபர் நவம்பர் டிசம்பர் அந்த பீரியட் அந்த டைமில் பாஸ் பண்ணிட்டேன். என் குழந்தை வந்து சொல்கிறேன் என்கிட்ட, நான் வந்து பாஸ் பண்ணிட்டேன் எனக்கு நம்பிக்கை இல்லை. சரிம்மா பாஸ் பண்ணிட்டியா? நான் சர்டிஃபிகேட்டும் பார்க்கல. எனக்கு அந்த பிரிண்ட் அவுட்லாம் எடுத்துக்கிறதுனால மார்ச் ஏப்ரலுக்குள்ள வந்து 2 சப்ஜெக்ட் எழுதி வச்சாங்க. அந்த 2 சப்ஜெக்டையும் பார்த்தேன். டோட்டல் அது 10th முடிஞ்சது. ஒரு பெரிய நானே பெரிய சாதனை பண்ண மாதிரி எனக்கு ஒரு இது. அதுக்கப்புறம் சார் அடுத்தது ஸ்கூல் சேர்க்கலாமா, ஏன்னா நடுவில் வந்து ஒரு 1 or 2 years அந்த கேப் கிடைச்சிது. அந்த கேப் பீரியடில் வந்து இல்லைங்க நீங்கள் பெட்டர் NIOS ஒன்று இருக்குது, அந்த இதில் வந்து நீங்கள் கோச்சிங் நாங்களே பண்ணுறோம், நாங்களே எக்ஸாம் எழுதிருக்கோம், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, NIOS த்ரூ அப்ளை பண்ணாங்க. NIOSனால் என்னன்னு தெரியாது, நம்ம ஸ்டேட் போர்டு போது தெரியும் இது சிலபஸ் இருக்கு. அதில் வந்து ஆல் ஓவர் இந்தியா எலிஜிபிலிட்டி அதுவும் பண்ணி ஒரே அட்டம்ப்டில் வந்து 12th அடுத்த இயர் அகாடமிக் இயரில் முடிச்சிட்டாங்க. பயங்கர ஹோப்ஸ் ஐயா. இல்லாமல் நம்ம என்ன பண்ணுறது, நேராக போய் காலில் விழாத ஐயா என்ன பண்ணுறது, இங்கிலீஷ் லிட்ரேச்சர் சேர்த்துருக்கோம். எத்தனாவது காலேஜில் ஃபஸ்ட் இயர் முடிச்சுட்டு இப்போ இந்த நெக்ஸ்ட் செகண்ட் இயருக்கு இப்போ என் பொண்ணு போயிட்டு முழுக்க 100% வந்து ஃபஸ்ட்டு மோகன் சாருடைய ஒரு உதவி, அவர் மூலியமா மொத்த டீமும் எல்லாமே மிஸ்லேருந்து எல்லாமே க்ளீனாக கைட் பண்ணி பெண் குழந்தை வேதனை நிறைய இருக்கும். எப்படி அடுத்த கட்டம் நடந்துருக்கு. நான் வந்து பிறக்கும் போது பெண்ணுன்னாங்க, நம்ம வீட்டு பெண் கிடையாது, மற்றவங்க வீட்டுக்கு நான் அங்கே கொடுக்கும்போது நம்மளோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் நிறைய இருக்கு. ஸோ அதுக்கு பண்ணிட்டே இருக்கும்போது சயின்ஸ் என் சன்னதும் ரோஹித்தோட ஃபாதர் தான். சன்னுடைய குரோத்தை வந்து இல்லைங்க நீங்கள் ஒரு சன்னை போட்டு வாங்க, அவருடைய இது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அவரும் வீக்னஸ் தான், ஸ்டடீஸ் கான்சன்ட்ரேஷன். இப்போ வந்து 6th ஸ்டாண்டர்ட் லெவலுக்கு ரோஹித் இங்கே வாங்க, இவர் தான் என் சன்னு. ஸோ 6th ஸ்டாண்டர்ட் லெவலுக்கு இப்போ ஒன்றுமே தெரியாது. வரும்போது அந்த ஸ்பெல்லிங் எல்லாம் எதுவும் தெரியாது, தமிழுடைய எதுவும் தெரியாது, அர்த்தம் புரியாது, படிப்பாக அர்த்தம் புரியாது, நிறைய விஷயங்கள் நிறைய ட்ராபேக் இருந்தது இந்த கொரோனா பீரியட்னால. இப்போ வந்து ஓரளவுக்கு நல்லா பண்ணிட்டு இருக்கேன். நல்லா டான்ஸ்லேயே பார்த்துருப்பீங்க நீங்கள். நன்றி வணக்கம் ஐயா அவர்களுக்கும் மேடமுக்கும் டீச்சர்ஸ் அனைவர்களுக்கும் என்னோட மனமார்ந்த நன்றி. மேலும் மேலும் இது இந்த மாருதி சேவாவுடைய முயற்சிகள்
100% வந்து ரிசல்ட் இருக்குன்றத நம்பிக்கை. இதோட டெவலப்மெண்ட்டை பற்றி சார் தான் சொல்லுவாங்க. நன்றி.